இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று அத்தனை பட்டணத்தில் மார்ஸ் மேடையில் நின்று அப்போஸ்தலனாகிய பவுல் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனை குறித்து பிரசங்கித்தான். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் உண்டு பண்ணின ஆதாமின் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி ஜலப்பிரளயத்துக்கு பின் எல்லா மக்களையும் அழித்து நோவாவின் சந்ததிகள் மூலமாக பூமியின் மீது எங்கும் குடியிருக்கும்படி செய்து முன் குறிக்கப்பட்ட தீர்மானித்த காலங்களையும் அவர்கள் எங்கெங்கு குடியிருக்க வேண்டும் என்ற குடியிருப்பின் எல்லைகளையும் தேவன் முன் குறித்திருக்கிறார். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி சிதறி போகாதபடி ஒரே இடத்திலே கூடி இருப்போம் என்று ஜனங்கள் பாபில் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த போது அவர்களுடைய பாஷைகளை எல்லாம் கர்த்தர் தாறுமாறாக்கி பூமியின் பல்வேறு இடங்களுக்கு அவர்களை சிதறி போக பண்ணினார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறி அவர்கள் ஒரே இடத்துல இருந்து தங்களுக்கு பேர் உண்டாகும்படி செய்ய முயற்சித்ததுனால கர்த்தர் அவர்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்றும் எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கு குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அங்கு அவர்கள் குடியேறும்படி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகைக்கு தக்கபடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் கணக்கிட்டு பூமி எங்கும் உள்ள சர்வ ஜனங்களின் தேசங்களை பங்கிட்டு எல்லைகளை திட்டம் பண்ணினார். நாம் எந்த தேசத்தில் பிறக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி வைத்து அந்த தேசத்திலே நம்மை பிறக்க செய்திருக்கிறார். எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், தாலுக்காவில், குடும்பத்தில் எந்த பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர். தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மை முன்னறிந்து முன்குறித்து தெரிந்து கொண்ட தேவன். நம்முடைய வழிகளையும் பாதைகளையும் அறிந்து கரம் பிடித்து அவருடைய திட்டத்தின்படி வழி நடத்தி நமக்கான குடியிருப்பின் எல்லைகளை குறிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய ஆளுகையின் கரங்களிலே நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பனே, எங்களை படைத்தவரே, தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கும் முன்னமே எங்களை முன் அறிந்து முன் குறித்தவரே, உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு குறித்த எங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளிலே நாங்கள் வாழவும் உம்முடைய பரிபூர்ண திட்டத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தி செல்ல உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.